எஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நடிகர் பாண்டிக்கமல். மிஸ்டர் பாண்டிக்கமல் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து ஆதரவளிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மிஸ்டர் பாண்டிக்கமல் அப்டேட்ஸில் இன்னைக்கு எந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீரியல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சீரியல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து படங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 50 நாள் 100 நாள் 150 நாள் அதோட கலெக்ஷன்ஸ், இப்போலாம் கலெக்ஷன்ஸ் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை வச்சு எது சக்ஸஸான மூவி எது ஃப்ளாப்பான மூவின்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் டெலிவிஷன் அதாவது சீரியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் டிஆர்பி. ஆமாம், டிஆர்பி எங்கே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா? உண்மைதாங்க. நிறைய பேர் டிஆர்பினா என்னன்னே கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டிஆர்பி அப்படின்னா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு கால்குலேட் பண்ணி மக்கள் அதிகமாக எந்த சீரியல் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்துவாங்க வாரம். ஸோ இந்த வாரம் தமிழ்நாட்டில் எந்த சீரியல் நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நிறைய சேனல்ஸில் சீரியல் போயிட்டு இருக்கு. பட் அதில் டாப் 3 சேனலில் உள்ள சீரியல்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அது டிஆர்பியில் அதிகமாக இருக்கிறனால அப்படி சொல்கிறேன், மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் டாப் 3ல் இருக்க சீரியல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் 3வது இடத்த பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா திருமாங்கல்யம். 2வது பார்த்தீங்கன்னா அயலி அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது கார்த்திகை தீபம். அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து டாப் 3 என்னென்ன சீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா 3வது இடத்த பிடிச்சிருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ். 2வது பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்குது சிறகடிக்கும் ஆசை. அடுத்து நம்ம சன் டிவிக்கு வருவோம். சன் டிவியில் வந்து டாப் 3 லிஸ்ட்டை பிடிச்சிருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா மருமகள். 2வது பிளேஸை பிடிச்சிருக்குது சிங்கப்பெண்ணை. ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது மூன்று முடிச்சு. ஸோ தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. கலைஞர் டிவி இருக்குது, ஜெயா டிவி இருக்குது அண்டு நிறையா சேனல்ஸில் சீரியல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் டிஆர்பி இந்த நான் சொன்ன சீரியல்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அதை நான் பற்றி சொல்லலை. டாப் 3 மட்டும் சொல்லியிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எஸ், இஸ் ஓவராலாக எல்லா சேனலோட ஒரு டாப் 3 சீரியல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து எது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அதில் நான் சொல்கிறேன் ரேட்டிங்கை வச்சு, இன்றைக்கி வந்திருக்க டிஆர்பி ரேட்டிங்கை வச்சு தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்களா? எது கெனி கெஸ் சொல்லிடுறவா? நானே சொல்லிடுறேன். விஜய் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்க சிறகடிக்கும் ஆசை 7.34 ரேட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நீங்கள் ரெகுலராக பார்க்குற அந்த சீரியல் வருமானு பார்க்குறீங்களா? எனக்கு தெரியல. ஓகே, எனிவே செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சிங்கப்பெண்ணை 8.18 அண்ட் நம்பர் 1 இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சீரியல் டிஆர்பி ரேட்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா மூன்று முடிச்சு 9.48. நீங்கள் அந்த சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பர், ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, என்னுடைய கங்க்ராட்ஸ். ஓகே, இதே மாதிரி அடுத்த மிஸ்டர் பாண்டிக்கமல் அப்டேட்ஸில் இன்னொரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து நன்றி கூறிய விடைபெறுவர் உங்கள் பாண்டிக்கமல். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.